கார்த்தி, என்ன எலெக்ஷன் வருதுல்ல, இந்த வாட்டி நீ யாருக்கு ஓட்டு போடுவ? நானா? ஆம். தெரியல. விஜய் வராரு, விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். அப்படியா? சரி. இந்த 2026ல யார் வருவாங்கன்னு எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. எனக்கும் அந்த டவுட் இருக்குடா. 2026ல யார் வருவா அரசியலுக்கு அப்படின்னு ஒரு டவுட் எனக்கும் இருக்கு. உனக்கும் இருக்கா? ஆமா. அவன் அடிச்சுக்கிறாங்கடி. விஜய் அண்ணன் வந்தா நல்லது பண்ணுவாருன்னு தோணுது. ஆனா அது எனக்கு ஒரு முரண்பாடாவே இருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி எல்லாம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. அடுத்து நான் சொல்லவா? சரி, மொத்தம் எத்தனை கட்சி இருக்கு உனக்கு தெரியுமா? நீ பேசுறியா? தெரியும், ஒரு 3-4 கட்சி இருக்கு. எந்தெந்த கட்சி? டிஎம்கே இருக்கு. யார் இருக்கா? ஸ்டாலின் கட்சி இருக்கு. ஸ்டாலின் சார் கட்சி இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் விஜயண்ணா கட்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா கட்சி இருக்கு. இப்ப யாரு இருக்கா அம்மா கட்சியில? அது இருக்கு. யாரு இருக்கா? அம்மா கட்சி இருக்கு. அம்மா கட்சியில யாரு இருக்கா? ஏன்னா இப்பதான் ஒரு தலைவர் அங்க இருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காரு. எடப்பாடி ஐயா இருக்காரு. அப்புறம் நான் போன வாட்டி இதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டேன். நானும் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன். நீ சொல்லிதானே நானும் போட்டேன். தலைவன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வருன்றது இல்ல. அவர் எதனா பண்ணுவாருன்னு பார்த்தேன். அவர் நம்மள வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. தோணுச்சுன்னு நானும் போட்டேன் போன வாட்டி. ஆனா பார்த்தா இப்ப வேற மாதிரி போயிருக்கு கட்சி. எப்போ யார் எங்க மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. கட்சியா பன்னீர்செல்வம் ஒண்ணு பண்ணாரு பாத்தியா? அது அன்எக்ஸ்பெக்டட் தான். என்ன அன்எக்ஸ்பெக்டட்? எதுக்காக போனாரு அவர் ஃபர்ஸ்ட்? யாருக்கு தெரியும்? எதனா கொடுப்பாங்க. எதனா கொடுப்பாங்கன்னா என்ன, சாவடும் போது சைடுல மைசூர் பாக்கு கொடுப்பாங்களா அந்த மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. வேற சீட்டு கிட்ட எதனா கொடுப்பாங்க. ஏண்டி ஏடிஎம்கேல இருந்தப்ப கொடுக்காத சீட்டை இப்ப போன தூக்கி அப்படியே அள்ளி குத்துருவாங்க அவருக்கு. ஒருவேளை புதுசா வந்திருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருந்து போயிருப்பாங்களே. நம்ம ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து விஜயண்ணாக்கு அவர் வரக்கூடாது, நம்மளாம் சேர்ந்து ஒரு புது இது பண்ணலாம். புது இது என்ன பண்ணலாம்? புது விதமா சேர்ந்து எல்லாரும் அவரே அடிக்கலாம். அப்படிதாண்டி அவங்க யோசிக்கிறாங்க. அது போகுது அப்படி போகுது. நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா யாருன்னா வந்தா எனக்கு என்னன்னா விஜயண்ணா வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. சரி, ஓகேமா. எப்படின்னா விஜயானந்தா பஸ்லாம் விட்டாங்கல்ல. எதுல விட்டாங்க? இப்ப நம்ம ரோட்லயா? சரி, எந்த கட்சி விட்டுச்சு? இப்ப நடக்கிற ஆட்சியில பஸ் விட்டாங்க. ஓகேவா? இப்ப விஜயண்ணா கட்சிக்கு நான் என்ன திரும்ப சொல்லுவேன், ஃப்ரீ பஸ் எல்லாம் விட வேண்டாம். இந்த சிலிண்டர் ஃப்ரீயா தரேன், காசு தரேன், அதெல்லாம் வேண்டாம். அவர் வீடு எதுவுமே அவங்க சம்பாதிச்சு அவங்க எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்துக்கலாம். அதான் நடக்குது. ஏன்னா இத்தனை வருஷமா அப்படிதான் இருக்கிறாங்க. சரி, ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா ப்ராப்பரா எதுக்கு என்னென்ன பிரைஸ் வைக்கணுமோ அது எதுக்கு அந்தந்த காசு. சரி, நீ விஜய் கட்சி வரணும்னு நினைக்கிறல. விஜய் கட்சி இன்னும் பார்லிமெண்ட் உள்ளே கூட போகல. கரெக்டா? விஜய் என்ன பார்லிமெண்ட் உள்ளே போகல. இதுக்கு முன்னாடி இருக்க திமுக, அதிமுக, சீமானண்ண கட்சி, ஓகே, என்ன கட்சி? நாம் தமிழர் கட்சி. ஏன் இந்த 3 கட்சி அண்ணாமலை விட்ட பேர் இவங்களாம் வரமாட்டாங்களா? யாரு வந்தாலும் சரி வரணும்னு சரி, இவங்க எல்லாம் இவ்வளவு நாளா இருந்தாங்களே. என்ன இருந்தாங்க? சரி, திமுக சொல்லு, என்ன இருந்தாரு? ஆமா, இவ்வளவு நாளா ஆண்டு இருந்தாங்க. உருப்படியா ஒரு ரோடு கூட கிடையாது. எக்ஸாம்பிள் 2-3 நாளைக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு போனா அவன் தான் கடைக்கு ஓனர்ன்ற மாதிரி போயிட்டாமா அப்படின்னு அவன் நக்கல கோதுமை வாங்கி போறேன்னு கேட்டு நீ என்ன கேட்டு போறேன்னு சொல்லு. நான் பொருள் போடுங்க, நல்ல பொருளா போடுங்க. என்ன பொருள் வாங்க போனேன்? நான் சக்கரை வாங்க போனேன். சரி, சக்கரையும் பாமாயிலும் வாங்க தான் நான் போனேன். போனா என்னமோ சாமான இல்லமா, வேணா நீ கோதுமை வாங்கி சாப்பிடுமா அப்படின்னா உன மாடு நினைச்சிட்டான் போல. 3 நாள் கழிச்சு நேத்து தான் நம்ம ரேஷனே வாங்கி வந்தேன். சரி, இதெல்லாம் ஒரு ரீசன் திமுக வரக்கூடாதுன்றியா? வரக்கூடாதுன்னு சொல்லடா. வந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான பொருளா போடுங்க. விஜயநாதனா இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான பொருளா போடுங்க. இப்ப போடுற அரிசி அந்த அரிசியை தள்ள கொட்டிக்கலாம். அந்த மாதிரி இந்த அரிசி, அந்த அரிசி ஒரு எதுக்குமே விஜயண்ணா டிபெண்ட் பண்ணாத. ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பண்ணலடா. யார் வந்தாலும்
நான் இப்ப சொல்றேன்ல, இப்ப இருக்கிற ஆட்சி திருப்பி வந்தாங்கன்னா கூட தயவு செய்து கொஞ்சம் போடுற அரிசி ரேஷன்கள்ல இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க. தயவு செய்து ரோடு எல்லாம் சரி பண்ணுங்க. எனக்கு நான் கன்சீவா இருக்கும்போது ரோட்ல போகும்போது டெலிவரி ஆயிட்டு இருக்கும் எனக்குலாம் 5 மாசத்துலயே. அந்த மாதிரி இருக்கு இந்த ரோடு எல்லாம், ரொம்ப மோசமா இருக்கு ரோடு. நல்ல ரோடு போடுங்க தயவு செய்து. இந்த மெட்ரோ இருக்கு ஒன்னு நந்துருக்கு பை, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்னா அந்த பக்கம் ட்ரெயின் போது 5 வருஷம் ஆயிடுச்சுடா. இப்பதான் ட்ரையலே பாக்குறாங்க. இன்னும் ஊர்வத்திக்கு எத்தனை வருஷம் ஆப்பாங்கன்னு தெரியல. தோண்டி 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 ஊர் ஃபுல்லா என்னமும் மாதிரி ஆகி போச்சு சென்னையே. அதனால தயவு செய்து கொஞ்சம் நல்ல ரோடு போடுங்க. இது வந்து இப்ப இருக்கிற ஆட்சி திரும்பி வந்தாலும் அது கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதை விட பெட்டரா பண்ண ஒரு ஆட்சி தான் ஏடிஎம்கே ஆட்சி. அது வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க வந்தாங்கனாலும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு நல்ல அம்மா உணவகம் நல்லா இது பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகே சரி. நடுவுல ஒரு மேடம் வந்து அம்மா உணவகத்தை மூடணும்னு சொன்னாங்க. எதனால சொன்னாங்க? அது எதனாலன்னா அது வந்து ஏதோ நிதி பற்றாக்குறை வந்துருச்சு. அதனால இல்ல அவங்க பேட்டர்ல ஒண்ணு சொன்னாங்களா, அது நீ சொல்லு. இல்ல இல்ல, நிதி பற்றாக்குறை, வருமானம் வரலை எதை சொன்னீங்க? அது என்ன அந்த வீடியோ ஏன்டா கேக்குற, அது வைரல் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, இந்த மாதிரி அம்மா உனக்கு ஏன் மூடுறீங்கன்னு ஒரு பத்திரிக்கை கேட்டாரு. அது எது சரவண பவன் கேக்குறாங்க நினைச்சுக்கிட்டா என்ன நினைச்சுன்னு தெரியல. பாத்துட்டு போதுமான அளவு வருமானம் வராததுனால நாங்க வந்து அது மூட போறோம் அப்படின்னு. அது அம்மா உணவகத்துல வருமானம் எதிர்பார்த்து பாத்தியா? அங்க வந்து அந்த அம்மா ஊருக்கே சோறு போட்டவங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நான்லாம் சென்னைக்கு வேலை தேடி வந்தப்ப கையில காசு இல்லாதப்போ நிறைய டைம் அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டு வேலைக்கு போயிருக்கேன். நான் கூட சப்பாத்தி எல்லாம் நிறைய ஒரு 10 ரூபாய் வச்சிருந்தா போதும், ஒரு நாள் ஓட்டிடலாம். ஒரு நாள் 3 வேளை சாப்பிடுறேன். காலைல 2 இட்லி, மதியம் 5 ரூபாய் தயிர் சாதம், 3 ரூபாய் தயிர் சாதம், 5 ரூபாய் சாம்பார் சாதம் சாப்பிடுவேன். 5 ரூபாய் நைட்டு 2 சப்பாத்தி உள்ள விட்டு 10 ரூபாய் முடிச்சிடும் ஒரு நாளைக்கு. ரோட் சைடு பீப்புள் இப்போ 10 ரூபாய்க்குள்ள சாப்பிடுறாங்கன்னா அது அம்மா ஒர்த்து. அது வந்து தயவு செய்து சரி, இவ்வளவு இருக்குல்ல. ஆனா என் ஏடிஎம்கே வரக்கூடாது மைண்ட் வரல. அப்படி கிடையாது, அங்க வந்து ஒரு ஸ்டெடினஸே இல்ல. அந்த அம்மா இருக்கும்போது ஸ்டெடியா இவங்க சிஎம் இவங்க ப்ராப்பரா வழி நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு. இப்ப வந்து ஆளாளுக்கு பிச்சுன்னு போயிட்டாங்க. இந்த இலை வந்து 2 பிச்சுன்னு போயிடுச்சா, அதனால யார் வந்து வருவாங்க அப்படின்னு தெரியல. அதனால அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இது கிடையாது. இப்போ சரி, நான் இது கடைசியா கேக்குறேன். சரி, ஓகே. ஏடிஎம்கே சொல்லிட்டியா? சரி, சீமானன் ஏன் வரமாட்டாரு? அவர் தான் உயிர் மூச்சு நான் பேச்சு எல்லாமே தமிழுக்கு அப்படின்றாரு. அவர் ஏன் அவர் ஏன் வரலன்னா, விவசாயம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது. விவசாயம் வந்து 90% வேணும், 10% மத்த இதுவும் வேணும். இப்ப அதுவும் கரெக்ட் தாண்டி. அவர் வந்து நிறைய பேசுறாரு, விவசாய பத்தி பேசுறாரு, தமிழர்களை பத்தி பேசுறாரு, தமிழக குரல் கொடுப்போம், கை கொடுப்போம். கார்ல போறாரு, மாட்டு அவர் வந்து உயிரினங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாரு. அண்ணன் உயிரினங்களை கஷ்டப்படுத்த மாட்டாரு. அப்படி பார்த்தா அவர் சொன்னபடி பார்த்தா அந்த காலத்துல தான் வாழணும் எல்லாருமே. நான் சொல்றது என்னன்னா, டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் இப்போதைக்கு. ஆனா அவர் அவ்வளவு பேசுறாருல, அவர் பையனே வந்து வெளிநாட்டுல தான் படிக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த இதெல்லாம் நான் வந்து ஓட்டு போறதே இந்த வாட்டி. ஆனா போன போட சொல்லி நல்ல எண்ணத்துலதான் நானும் எங்க எல்லாருமே நல்ல எண்ணத்துல தாண்டி போடுறோம். ஆனா போட்ட பிறகு இந்த மாதிரி கலாய்ப்பாங்கன்னு நான் நிஜமா இது பண்ணல. அதே மாதிரி விஜய் நான் கட்சி ஒரு வாட்டி அவரு ஏன்டா இங்க வந்தானே டிவிக்கு வந்தா. ஆனா ஃபர்ஸ்ட் டிவிக்கு விஜய் நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நல்லா தூக்கி சப்போர்ட் பண்ணவரு அவருதான். அவர் என்ன ஆறு தம்பின்னு எல்லாம் சொன்னாரு. எனக்கு அப்பயே தெரியும் பேக் ஆஃப் ஃபயர் ஏதாவது ஒண்ணு ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் பேக் ஆஃப் ஃபயர் ஆனா பரவாயில்லையே, பேக்ல ஃபுல்லா ஃபயரை வச்சு விட்டு அவரே ஓட விடுறாங்களே. ரொம்ப மன வருத்தமா போயிடுச்சு. கண்டென்ட் இல்லையா, கண்டென்ட் இல்லையா, சீமானந்தன் புடி கண்டென்ட் கிடைக்கும். அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாக்குறாங்க. நல்ல மனுஷன் அவரு. பட் ஆனா அவர் பண்ண தப்பு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தப்போ புகழ்ந்தார்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் வந்தப்போ புகழ்ந்திருக்கவும் வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு இகழ்ந்து பேசினாரு, கொஞ்சம் மாதிரி தப்பா பேசினாரு. மேபி அதை பேசியிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே அவர் பண்ணாம இருந்தா அவர் உண்டா ஒரு வேலை உண்டு. அவருக்குன்னு இருந்த ஒரு ஓட் லிஸ்ட் எப்பயுமே இருந்திருக்கும், இப்பயும் இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சோன்னு ஒரு ஃபீல் வருது. இன்னும் இருக்கு. மேபி விஜய் அண்ணா வராம இருந்தா நானே திருப்பி அவருதான் ஓட்டு போட்டிருப்பேன். சரி, ஓகேம்மா. இப்ப இந்த வீடியோ ஆரம்பிச்சிருந்து விஜய் அண்ணான்றல. சரி, இவங்க 3 பேரும் சொன்னேன். விஜய் அண்ணா ஏன் வரணும்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கேர்ள்ஸுக்கு சேஃப்டி கிடைக்கும்.
ஆமா அவருன்னா அதெல்லாம் இல்ல அவருன்னா எல்லார் வீட்லயும் போய் காவலுக்கு உட்காருவாரு. அப்படிலாம் கிடையாது. ஆ, காவலுக்கு உட்காருவாங்கன்னு கிடையாது. ஆ. கேர்ளுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஆக்ஷன் எடுக்கிற இதுல வந்து அவரு அப்படிதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் புரிஞ்சுங்க, நிறைய ரேப்ஸ் நிறைய ஒரு விஷயம்ஸ் எல்லாம் நடக்குது. ஆட்சி சரியில்லை, ஆட்சி சரியில்லை, ஆட்சி சரியில்லை, கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்படி பிளேம் பண்ணாதீங்க. சரி, இப்போ 2 நாளைக்கு இப்போ முன்னாடி ஒரு ஸ்டாலின் சார் ஆட்சி தான் நடந்துன்னு இருக்கு. சரி, ஸ்டாலின் சார் ஆட்சி தான் நடக்குது. 2 3 ரேப் நடக்குது, இறக்குறாங்க, கொல்றாங்க, போட்டு தராங்க. ஓகே, அவங்களால முடிஞ்ச ஆக்ஷன்ஸ் எடுத்துன்னு இருப்பாங்க. ஸ்டாலின் சாரோட பையனும் ஸ்டாலின் சாரோட பேர புள்ளையும் வந்து வீடியோட போய் பாதுகாப்புக்காக நிக்க முடியும்? கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அத ப்ராப்பரா வந்து கேஸா இது சரி, பண்ணி முடிக்கணும். சிம்பிள். இப்போ நான் வந்து எந்த கட்சிக்காக பேசல. நீ விஜய் பிடிச்சிருக்கு, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா சரியா, இவ்வளவு பேசுறல, இந்த ஆட்சியில் இவ்வளவு நடக்குதுன்னு நிறைய பேர் பிளேம் பண்றாங்கல்ல. விஜயோட அந்த மாநாட்டில் தான் ஒரு 50 பேர் இறந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண, அழுதேன். உண்மையா நான் அழுதேன். உனக்கு தெரியும், நான் அழுதேன். நீ நைட் உட்காந்து என்னடா ஒரு மனுஷன் இவ்வளவு செய்யறாங்கன்ட்டு. இது விஜய் அண்ணா காரணம் கிடையாது. ஏதோ ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நடந்துருச்சு. அவர் இது பொறுப்பேற்றுக்க வேண்டாம். அந்த இடத்துல நின்று இருக்கணும்ல, அது தப்பு. அவர் நின்னுந்தாருன்னா இன்னும் நிறைய பேர் செத்து கிடையாது. அதான் உண்மை. கிடையாது. ஏன்னா அவரை பார்க்க வரணும்னு கூட்டம் மேலும் மேலும் வந்து ப்ராப்ளம் தான் ஆயிருக்கும். ஆக்சுவலி அப்ப அதுக்கப்புறம் எதுக்கு அவர் கூப்பிட்டு பேசணும்? அவ்வளவுதான். கூப்பிட்டு ஏன் பேசணும் தான் நான் கேக்குறேன். ஏன் நீங்க போய் பேச மாட்டீங்களா? ஏன் பேசினாரு சொல்ல? இல்ல ஆக்சுவலி அவர் வீட்டுல எனக்கு இல்ல ஆக்சுவலி அவர் வீட்டுல எனக்கு காது குத்து வச்சிருக்காரா, கல்யாணம் வச்சிருக்காரா, இல்ல இழவு வீடு வந்துச்சா? கிடையாது. இல்ல உன்னை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து உன் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கோ. உன் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கும் அடிபட்டுச்சுன்னா நீ அவங்க வீட்டுல போய் நல்லா இருக்கேன்னு கேட்பியா, இல்ல அவங்களெல்லாம் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுவியா? அப்படி கிடையாது. ஆக்சுவலி அந்த மைண்ட் செட் தப்பு. அந்த மைண்ட் செட் வந்து தப்பு. அது பண்ண தப்பு. ஏன்னா அவர் திருப்பி வந்தாரா, திருப்பி கூட்டம் தான் இது. அதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரலாமேன்னு தான் பண்ணது. இந்த லாஜிக்கை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க. சரி, அவர் இறங்கி வந்து எல்லாரையும் பார்த்து இது பண்ணியிருந்தா நம்ம மக்கள்லாம் ரொம்ப அறிவழி. அப்பதான் வந்து செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இது யாரு கோவம் சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஆங்கிள் பார்த்தா இது தப்பு இருக்குது, சரியா இருக்குது. நார்மலா ஒரு பொருளாதார ரீதியாவும் ஒரு இஷ்யூ எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி சரி அதெல்லாம் சரி வீடு இப்ப நீ சொன்னல, அவர் வந்தா என்ன பண்றாரு? அவர் வந்தா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்தா ஆக்ஷன் ஏன் நிர்பயான ஒரு கேஸ் நடந்தது. அதுக்கு யாருமே இங்க இருந்து போய் டைரக்டா புகார் எல்லாம் கொடுக்கலையா? அவர் தான் இங்க இருந்து டைரக்டா போயிட்டு சென்ட்ரல் லெவல்ல கேஸ் கொடுத்து எல்லாம் இது பண்ண. கேஸ் கொடுத்து என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. இப்போ வரையும் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரச்சனை வந்து 2 நாள் செய்தியில பேசப்படுது, 3ஆம் நாள் வந்து பேச மாட்டாங்க. ஆனா அவர் ஆட்சியில வந்தாருன்னா கேஸுக்கான ப்ராப்ளம் இதுதான் நடந்துச்சு, இதுதான் தீர்ப்பு வழங்கினாங்கன்ற வரையும். சரி, இப்ப நீ சொல்ல வரதுன்னா விஜய் அண்ணா வந்தா எல்லாமே பர்ஃபெக்ட்டா நடக்கும். ஆமா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லார் வீட்லயும் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, குத்தாங்களா? குடுக்கலையே. படிச்ச நானே ஸ்விக்கி ஓட்டலாமா, ஜொமேட்டோ ஓட்டலாமா? அந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லை. அப்படி பார்த்தா கன்சீவா இருக்கு. அப்ப அப்படி பார்த்தா எனக்குலாம் காசு போடுவேன் அப்படின்னாங்க. கர்ப்பகால காசு, அந்த காசுன்னு ஒரு கன்றாவி காசும் எனக்கு இப்போ வரையும் வரவே. வெறும் 3000 ரூபாய் வந்துச்சுல்ல? அது எப்போ ஒரே ஒரு வாட்டி தான் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் அந்த கிட்டு வாங்குறதுக்குள்ள எனக்கு தாவே தின்னு போயிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாசம் 3ஆம் மாசம் வர வேண்டிய கிட்ட வந்து 9ஆம் மாசம் வந்து கொடுக்குறாங்க. கிட்ட அந்த லெவல்ல இருக்கு நம்ம இதெல்லாம். சரி ஓகே, ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் பட்டி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஓகே முடிச்சுக்கலாம். இப்போ இந்த 2026ல எந்த ஆட்சிக்கு நீ எவ்வளவு மார்க் போடுவ? 100க்கு வச்சுக்கோ. இப்போ ஒர்க்கிங்ல இருக்கிற கரண்ட்ல ஒர்க்ல இருக்கிற டிஎம்கே, சரியா இரு, நான் என்ன முழுசா முடிக்கல. டிஎம்கே ஓரளவுக்கு அக்ரெசிவா இருக்கிற ஒரு கட்சினா டிவிக்கு எனக்கு தெரிஞ்சு அக்ரெசிவா இருக்கிற கட்சி தான். ஏன்னா தனியா நின்று ஆப்போனன்ட் கட்சியை, அதுவும் கரண்ட்ல இருக்கிற கட்சியை தனியா நின்று ஃபேஸ் பண்றது, ஜெயிக்குதோ ஜெயிக்கல 2ஆம் பட்சம் ஃபேஸ் பண்ணுது கூட்டணி இல்லாம, அது டிவிக்கு. 2வது ஏடிஎம்கே ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்போ அதோட மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரீசன் என்னன்னா சில பேர் பண்ண துரோகத்தினால நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஏடிஎம்கே சீமான் அண்ணன் ரொம்ப வருஷமா இருக்காரு, சூப்பரா பேசுறாரு, வசனம் டைலாக்ஸ் சூப்பரா இருக்கு. ஆகாது, ஓகேவா? ரைட்டரா வேணா எங்கன்னா போலாம், நான் ஓப்பனாவே சொல்றேன். ரைட்டரா வேணா எங்கன்னா போலாம், ஓகே, செட் ஆகாது. இருந்தாலும் 4வது வச்சுக்கிறேன். எனக்கு 5வது அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். அவரு பேசுற விஷயம் வந்து கிளாரிட்டி இருக்கும், கிளியரா இருக்கும். நான் உன்னை இப்படிதான் அடிப்பேன்னா இப்படிதான் அடிப்பாரு அவரு, சரியா? கிளாரிட்டி இருக்கும். சரி ஓகே,
அண்ணாமலை விட்டுரு, அது ஆப்ஷனே இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு அவரோட டேலண்ட்டை இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கல. அவர் டேலண்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கல. செகண்டரி வந்து அவர் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாதுன்னு எனக்கு தோணுது நிறைய இடத்துல. இவனுங்க வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. இவர் வந்து ஒரு மாதிரி டம்மியா மீம்ஸ் யூஸ் பண்ணிருக்கானுங்க, பண்ணிட்டானுங்க. பட் ஆனா இது ரொம்ப 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 நல்ல மனுஷன். ரீசெண்டா விஜயகாந்த் சார்லாம் வந்திருக்கலாம், மக்கள்லாம் இப்ப அழுகுறாங்க. சரி விடு, அதெல்லாம் ஞாபகப்படுது. சரி அண்ணாமலை சாரை விட்டுரு சரியா. இந்த 4 பேர் திமுக ஸ்டாலின் சாரு, டிவிகேல இருக்க விஜய் அண்ணன், சீமான் அண்ணன், ஏடிஎம்கே, இந்த 4த்துல நான் வந்து டிவிக்கு இன்னும் வரல, வந்தாதான் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க. சரி ஒரு 100க்கு இத்தனை % ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 60 to 70%. டிஎம்கேக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 50%. 50. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு 50 தானே. சரி டிவிகேக்கு அதான் சொல்றேன், 70% கொடுப்பேன். 75% கொடுப்பேன் நான். வாய்ப்பு கொடுக்கலான்றதுக்காக கொடுக்குறேன். ஆமா 75%. சரி சீமான் அண்ணனுக்கு அவர் சொல்ல வேணாம், ஒரு 20% கொடுப்பேன். ஏடிஎம்கேக்கு 30%. எதனால 30? சீமான் அண்ணன் தாண்டி ஏடிஎம்கே அப்படி கிடையாது, மேபி கிடைச்சா அவங்க 1 or 2 டெபாசிட்ஸ் வர சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். டெபாசிட்ஸ் வரும், பட் ஆனா பெருசா பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப மேக்ஸிமம் சீமான் கட்சி வந்து சீமான கட்சி வந்து பேச மட்டும் தான் செய்யறாங்க, பேச மாட்டாங்க சொல்றது அது தவறு. ஏடிஎம்கே நான் சண்டையில இருக்கறதுனால வருவாங்களான்னு தெரியல இந்த வாட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே டிவிகே ரெண்டுத்துக்கு தான் வந்து ஃபயரா போயிட்டு இருக்கு. யார் வந்தாலும் சரி, தயவு செய்து இந்த ரோடு பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கள். அண்ட் வந்து ரேஷன் கடையில தயவு செய்து கொஞ்சம் பொருள்லாம் நல்லா போட சொல்லுங்க. ரொம்ப மட்டமா போடுறாங்க ரேஷன் கடையில, அரிசிலேருந்து எல்லாமே. அண்ட் ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிடுறாங்க. நம்ம அவங்க வீட்டு சொத்து மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரான டைமிங்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதுக்கு மேல என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். நீங்க எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் சண்டை போட்டு நான் வச்சிருக்கேன், அவரை கண்டிப்பா நம்ம விஜய் நகர் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. சோ நாங்க வந்து எங்களோட ஓட்டை விஜய் நகர் போட போறோம். நீங்க எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இந்த வீடியோவை நார்மலா பாருங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலோட நோக்கத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல நாங்க ஒரு கான்வர்சேஷன் எடுக்கணும். 7 வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொன்னேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களோட அரசியல் நாலேஜ் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பேசுறோம். வீடியோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. 7 வருஷமா நான் போட்டு ஓட்டெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இந்த வருஷம் நான் நல்லபடியா ஓட்டு போட்டு நல்ல இதுக்கு போட்டு நல்ல ஒரு வீடியோ காலம் வரணும் நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா வரவங்க புதுமையான ஒரு விஷயம் ஜெயிச்சிங்கன்னா புதுமையான விஷயத்த செய்யுங்க. ஆனா இருக்கிற ஆட்சியை திரும்பி வந்தாலும் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் திருத்திங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாம் மழை வந்தா தண்ணி நிக்க ஒரு சொட்டு கூட தண்ணி நிக்காது அப்படின்லாம் தயவுசெய்து ப்ளீஸ். எங்க வீட்டுக்கு எல்லாம் பயங்கரமா தண்ணி நிக்குது, அதெல்லாம் சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கார வந்து நான் வண்டி வாங்கினா போட் வாங்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். மழை பெஞ்சா நானே ஆபீஸ் உள்நீச்சல தாண்டி போறேன். நாங்க போறோம், தயவுசெய்து தண்ணி நிக்காதுன்னா சொல்லாதீங்க. வந்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மேஜரான 3 ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுங்க. ரேஷன் கார்டுல ஓகே 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 ரோட் பிரச்சனை அண்ட் இந்த மழை தண்ணி பிரச்சனை. சரி முடிச்சிடலாம். பை 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 பை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசியல மொக்கையா பேசுறவங்களுக்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்கிறவங்க பேசுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை 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 பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.